ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த மாதத்திற்குண்டான ஆசீர்வாதங்களை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நாம் சுதந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 75வது சங்கீத புஸ்தகத்தில் 6வது 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கடந்த மாதத்தில் அவர் சொன்னார், அவர் உங்களை உயர்த்துவார் என்று அவருடைய வார்த்தை நம்மோடு பேசப்பட்டது. அதற்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வு வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வு நிச்சயமாக வேண்டும். உயர்வு வருவதற்கு வெற்றி தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் வெற்றியை விரும்ப வேண்டும், ஜெயத்தை விரும்ப வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டுடைய சித்தத்தை பரிசோதித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் வெற்றியை விரும்ப வேண்டும். வெற்றியை விரும்ப வேண்டும் என்று இந்த வார்த்தை நம்மோடு பேசும் பொழுது நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வியாய் இருக்கிறோம் என்று அது நமக்கு ஒரு யோசனையை தருகிறது. ஜெயம், வெற்றி எங்கிருந்து வரும் என்கிற கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. எங்கிருந்து எனக்கு வெற்றி கிடைக்கும், எங்கிருந்து எனக்கு ஜெயம் வரும் அப்படின்னு நாம சிந்திக்கிறோம். சில காரியங்களை நாமவே யோசிக்கிறோம். உலகத்திலிருந்து சில காரியங்களை நாம் தேடி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று பல கிறிஸ்தவர்கள் உள்ளத்துக்குள் அழுகிறார்கள். தனக்குத்தானாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் என்ன இல்லை? உயர்வு இல்லை, வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை. நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தையை நான் கேட்டு அதின்படி நினைக்கிறேன், நடக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில என்ன இல்லை? வெற்றி இல்லை. அதனாலே என் வாழ்க்கை நிறுத்தப்பட்டு இருக்கிறது, சில இடங்கள்ல முடங்கிருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையினால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களும் உண்டு. எனக்கு திறமை இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு என்ன செய்யல, வாழ்க்கையில உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு யாரு உண்டாக்கி தருவா? எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், அப்பத்தானே நான் எனக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கலங்குகிற எத்தனையோ பேரு இந்த உலகத்துல இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டுடைய பிள்ளைகள் தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு எதிரிகளுடைய தொல்லைகள். நாம உயர்ந்து நாம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்கு குழிபறித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எதிரிகள் நம்மளை அடக்குறாங்க, நம்மளை நெருக்குறாங்க, நம்மளை ஒடுக்குறாங்க. இந்த மாதிரி எதிரி கூட்டத்திலிருந்து நம்ம வாழ்க்கைய யார் மேலோக்கி கொண்டு போவாங்க
என் வாழ்க்கை எப்படி எதிரிகிட்ட இருந்து தப்பிச்சு, சத்துருக்கிட்ட இருந்து தப்பிச்சு, சண்டைக்காரங்களா விரோதிகளா இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்போது உயர்வுக்கு போகும் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. நாமும் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். ஆமென், ஆமென் தானே? ஹல்லேலூயா. அப்ப இன்றைய செய்தி உங்களுக்கானது, இந்த செய்தி நமக்கானது. இந்த சொல்லப்பட்ட 4 காரியங்களுக்குள்ளே வாழ்க்கையில் எப்படியாவது உயர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட, நான் வெற்றி பெற வேண்டும், நான் தோற்று போன இடத்துல நான் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நிச்சயமா இந்த செய்தி நமக்கு ஒரு உயர்வை தரும். ஹல்லேலூயா. ஏன்னா இது ஒரு சாதாரண செய்தி கிடையாது. ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, ஏதோ ஒரு பரவச நிலை உண்டாக்குறதுக்காக இந்த வார்த்தை உங்களிடத்தில் என்ன செய்யாது, பேசப்படாது. மாறாக ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக பேசப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் சபை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிட்டத்தட்ட ஆண்டுடைய மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களை மனிதன் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நீங்களே உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மாறாக தேவன் உங்களையும் என்னையும் நம்மையும் உயர்த்த வேண்டும். அவர் உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஆண்டவர் என் வாழ்க்கையை உயர்த்த விரும்புகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கேள்வி, நாம் உயரவில்லை என்றால் அதற்கு காரணம் யாரு? நான் உயரலன்னா, என் வாழ்க்கையில நான் உயரலன்னா அதுக்கு யார் காரணம்? உங்க வாழ்க்கையில நீங்க உயரலன்னா அதுக்கு காரணம் யார்? இந்த கேள்வி நமக்குள்ள என்ன செய்யணும், வேணும். எதிரியா, சூழ்நிலையா, என் திறமையா? இதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு நாம் என்ன செய்யணும், நிதானித்தால், அதை அறிந்து கொண்டால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்வுக்கு நேராக தள்ளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று தெளிவாக கற்றுக்கொள்வோமே, யார் உயர்த்துவார், என்னுடைய தவறு என்ன, எதிரிகள் மூலமாக வருகிற தடைகளை எப்படி ஜெயிக்கலாம், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 பிரதான கேள்விகளோடு கூட இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக இந்த செய்தியினுடைய முடிவிலே தேவன் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு 3 அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துவது மனிதன் அல்ல, உயர்த்துவது தேவன் என்று சங்கீதம் 75 திட்டமாய் சொல்லுகிறது. குறி சொல்றவன் கிட்ட போனா அவன் திசைகளை சொல்லுவான். இன்னைக்கு மாடர்ன் குறி சொல்றவன், கொஞ்சம் மாடர்னா, அவங்களுக்கு பேர் தான் ப்ராஃபட், தீர்க்கதரிசி என்று கிறிஸ்தவ வட்டாரங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கிழக்கிலிருந்து வரும், மேற்கிலிருந்து வரும், வடக்கிலிருந்து வரும், தெற்கிலிருந்து வரும் என்று அவர்கள் திசைகளை குறிப்பிடுவார்கள். ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு, வராது. மேற்கிலிருந்தும் வராது, கிழக்கிலிருந்தும் வராது, தெற்கிலிருந்தும் வராது. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றாங்க. அது அவங்க சொன்னதனுடைய அர்த்தம் வேற. அந்த காலத்துல கதிர் ஒரு ஆள் ஒசரத்துக்கு வளர்ந்து கிடக்கும், அங்க எங்க பாதை இருக்கு அப்படின்னு தெரியாது நடந்து போறதுக்கு. அப்ப எப்ப தை மாசம் வருதோ அப்பெல்லாம் அந்த கதிர் கட்டுகள் என்ன செஞ்சிடும், சாஞ்சு கிடக்கும். அதை அறுவடை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய வழி உண்டாயிரும். அது சாஞ்சு இருக்கும் போதே தெரிஞ்சுவோம், இதுதான் பாதை, இது வழியா பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு தெரியும். அல்லேலூயா,
உலகத்தானை போல நாம் சிந்திப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுப்பதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை அழைத்திருக்கின்றார், தெரிந்து கொண்டிருக்கிறார், நீதிமானாக பரிசுத்தமானாக மாற்றி இருக்கின்றார். உலக சிந்தனை நமக்குள்ளிருந்து எடுத்து போடப்பட்டு கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அது நமக்குள் கொண்டு வர தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். அதனாலே ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்து இவ்விதமான போதனைகள் மூலமாக நம்மளை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ உயர்வு, ஒரு ஜெயம், ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, அது திசைகளிலிருந்து வராது. தேவன் ஒருவர் நியாயாதிபதியாய் இருக்கின்றார். அவரிடத்திலிருந்து தான் உயர்வு வரும். அவர் நினைச்சா மட்டும்தான் ஒருவனை உயர்த்த முடியும், ஒருவனை தாழ்த்த முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உயர்வு யாரிடமிருந்து வருகிறது? முதலாளி கிட்ட இருந்து வருதா? வேலைக்கு போனீங்கன்னா முதலாளி என்ன பண்ணுவாரு? உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு உயர்வை கொடுப்பார். அப்ப கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தொடர்ந்து கர்த்தரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிறவர்கள், அவங்களுக்கு உயர்வு எங்கிருந்து வரும்? முதலாளி கிட்ட இருந்து வருதா? இல்ல. சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து வரும். ஆட்சி மாறும் போது அவர்கள் தேர்தலுடைய அந்த பிரச்சாரத்திலே சொல்லுவார்கள், நாங்கள் இதையெல்லாம் செய்வோம், வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக எங்க தேச மக்களுக்கு, எங்க நாட்டு மக்களுக்கு நாங்க என்ன செய்வோம், இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உயர்வு அரசியல்வாதிகளிடமிருந்து வருகிறதா, அரசாங்கத்திடமிருந்து வருகிறதா என்று கேட்டால் இல்லை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? பாஸ்டர்ஸ் இது போல சொல்லுவாங்க, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், ஆணையாக்கிருவேன், பூனையாக்கிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டரிடமிருந்து உயர்வு வருகிறதா? இல்லவே இல்லை என்று பைபிள் ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதனுடைய ஆதரவிலிருந்து உயர்வு வருகிறதா? ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஒழிய நல்லது நமக்கு நடக்கவே நடக்காது. நம்பினையா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப உயர்வு முதலாளியிடமிருந்தோ, அரசியல்வாதிகளிடமிருந்தோ, அரசாங்கத்திடமிருந்தோ, சபை என்று சொல்லப்படுகிற பாஸ்டரிடமிருந்தோ அல்லது வேற எந்த மனித ஆதரவில் இருந்தோ வருவது அல்ல. அதெல்லாம் நிரந்தரமா வராது. அதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கு நேராக இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இவங்கிட்ட இருந்துலாம் வராது. ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் உயர்வு நிரந்தரமா நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்கே ஒரு பெரிய ரெவலேஷன் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. உங்கள் உயர்வுக்கு மனிதன் ஒரு சேனலாக இருக்கலாம், ஆனால் சோர்ஸாக இருக்க முடியாது. அதனால்தான் நாம் மனுஷனை மகிழ்விக்கும்படி வாழ்ந்தால் உயர்வு நின்று போயிடும். நான் இருக்கேன், ஒரு ஊழியக்காரன், ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். 10-11 வருடங்களாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மற்றவர்களை போல வீடு வீடாக ஜெபம் பண்றேன், வீடு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்றேன்ற பேர்ல காணிக்கை வசூல் செய்கிற நபரா நான் இல்லை. மற்றவங்க கிட்ட இருந்து பணம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க பாவமே செஞ்சாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்ற நபரா நான் இல்லை. மனுஷனை மகிழ்விக்கும்படி, மனுஷனை சந்தோஷமாக்கும்படி வார்த்தைகளை ஆறுதலாகவும் சமாதானமாகவும் நான் பேசுறவனா இல்லை. அப்படியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தா பணம் நிறைய கிடைக்கிறது போல தெரியும், ஆனா ஒரு நாள் நின்றும். அல்லேலூயா. தேவனுக்காக நாம் நிற்க வேண்டும். நாம் மனிதரை மகிழ்விக்க வாழ்ந்தால் உயர்வு ஒரு நாள் நின்றோம். மனுஷனை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செஞ்சா உயர்வு ஒரு நாள் நின்றோம். அதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் போறதே இல்லை. ஹல்லேலூயா. காணிக்கப்பட்டிய நம்பி ஒரு ஊழியக்காரன் வாழ்றவனா இருந்தா அவன் ஒரு நாளும் வாழ முடியாத, அவன் தோத்து போயிடுவான். அவன் காணிக்கப்பட்டிய நம்புனானா அவனுக்கு காணிக்கப்பட்டி தான் கடவுள். அவனுக்கு கர்த்தர் கடவுளா இருக்க முடியாது.
முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நாம் தேவனை மகிழ்விக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை பிரியப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்குண்டான சாராம்சங்களை நாம் அறிந்து நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறோம். அதனால நம்முடைய உயர்வு தொடர்ந்து படிப்படியாக இருக்கிறது. ப்ரோக்ரசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்படியா இருக்கும். அவங்க காணிக்கை பணத்தை நம்பியே இருக்கிறதுனால அவங்களுடைய உயர்வு தொடர்ந்து இருக்கிறது போல தெரியும். ஒரே நாள்ல 10,000 கிடைக்கும், 50,000 கிடைக்கும், டக்குன்னு சர்ச்சை கட்டுவாங்க, வீடை கட்டுவாங்க, காரை வாங்குவாங்க, சுகபோகமா இருப்பாங்க, கழுத்துல அப்படியே தங்க சங்கிலிகளை கைகளில என்ன செய்வாங்க, மாட்டிக்கிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தனம் வித்தியாசமா இருக்கும், பிரபலமா இருக்கும். ஆனா ஒரு நொடி பொழுதிலே அவங்க விழ தள்ளுவார்கள். பிரபலமானவைகள் பழக்கப்படும். உயர்ந்த நிலைமைக்கு போகிற கேதுரு மரங்கள் முறிந்து விழும். இதெல்லாம் தேவன் தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் நாம அறிஞ்சிருக்கிறதுனாலதான் நாம கர்த்தரை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை சந்தோஷப்படுத்துறவனுடைய வாழ்க்கை தானாவே உயர்ந்துட்டு வரும், படிப்படியா உயர்ந்துட்டு வரும். அது ஆம மாதிரி இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அதுல சாபம் வரவே வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகம் சொல்லுகிறது, பல வகையான காரியங்களை சொல்லுகிறது. செல்ஃப் மேட், நெட்வொர்க்கிங், பர்சனல் பிராண்டிங், இன்ஃப்ளூயன்ஸ், மக்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் உலகம் சொல்லுது. உன்னை நீ பிராண்ட் ஆக்கிக்கோ, உன்னை தனித்துவப்படுத்திக்கொள், நீ என்ன செய், இன்ஃப்ளூயன்சரா மாறு, உலகம் சொல்லுது. ஆனா பரலோகம் சொல்லுது, நீ தேவனால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவ கிருபையை பெற்றிருக்க வேண்டும், தேவன் உனக்கு சாதகமாய் இருக்க வேண்டும், அதற்கு நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுள் பயம் உனக்கு இருக்க வேண்டும், குறிப்பாக பெருமை இருக்கவே கூடாது. அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்தில் உயர்வு என்பது பெருமையில் அல்ல, அர்ப்பணிப்பில் இருக்கிறது. அர்ப்பணிப்பின் பலன்தான் உயர்வு. இதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை மனிதர்களை சொல்ல முடியும்? தேவன் அழைக்கிறார், ஆபிரகாமை அழைக்கிறார், தாழ்மைப்படுகிறார். ஈசாக்கிடம் பேசுகிறார், தாழ்மைப்படுகிறார். யாக்கோபு என்னதான் பாவத்துல போயிருந்தாலும், திருடனா இருந்தாலும், அவன் ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் போது அவனும் தாழ்மைப்படுகிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருந்தது. இடையில பாவம் வந்தாலும் மீண்டும் தன்னை தாழ்த்துகிறான், கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் பிறக்கும் பொழுதே தேவனுடைய திட்டங்களை அறிந்தவனாய் பிறக்கிறான். வாழும்போது தேவனுடைய திட்டத்தினாலே வாழ்கிறான். சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை சிறைச்சாலைக்குள்ளே அடிமையாக விட்டு விடுகிறார்கள். தாழ்மையாகவே இருக்கிறான். ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போகிறார்கள். எல்லோரும் ராஜாவை விழுந்து பணிந்து குனிந்து என்ன செய்யறாங்க, மரியாதை கொடுக்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், நான் கடவுளுக்கு மட்டும்தான் என் தலையை வணங்குவேன், எந்த மனுஷனையும் நினைச்ச மாட்டேன், வணங்க மாட்டேன். மிகப்பெரிய தாழ்மை. இன்னைக்கு ஒரு பணக்காரனை பார்த்துட்டா கும்பிடு ஓட்டுக்கிறாங்க. ஒரு பணக்காரன் ஊழியன்னா போய் அப்படியே நிக்கிறாங்க. பணக்காரன் ஊழியம் கொஞ்சம் பிரபலமா இருந்தானா அவன் கூட நின்னால்தான் நமக்கும் பெருமை, பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஓடுறாங்க. ரொம்ப நாள் நிக்க முடியாது, ரொம்ப நாள் ஓட முடியாது. பிரபலமானவனை தேடுறதும், பணக்காரனை சார்ந்து வாழணும்னு ஓடுறதும், அவன் ஏதாச்சும் கொடுப்பான், அவன் மூலமா ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குன்னு நம்புற அத்தனை பேர் என்ன செஞ்சிருவான், அழிஞ்சு போயிருவான். சிவகாசியில தனக்கு இருக்கிற பண பலத்தினாலே ஒரு 2 ஏக்கரை இடம் வாங்கி அதுல ஒரு கூடாரத்தை கட்டி சபைன்ற பேர்ல அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபை என்று பெயரோடு கூட சபையை ஆரம்பித்து, ஊழியத்தை ஆரம்பித்து, சுற்றி இருக்கக்கூடிய சிவகாசி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி கிராம ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் உருவாக்கி வைத்திருந்த விசுவாசிகளை எல்லாம் திருடி கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது உண்மையான ஊழியம் அல்ல, அது பேருக்காக பெருமைக்காக உருவாக்கப்பட்ட ஊழியம். அந்த ஊழியம் ரொம்ப நாள் இருக்காது. அதை செய்கிற அந்த ஊழியர்
தன்னை எல்லாரும் நல்லவனாக நினைக்கணும், தன்னை எல்லாரும் பெரியவனா நினைக்கணும் அப்படின்னு தனக்கு இருக்கிற செல்வாக்கு, தனக்கு இருக்கிற பண பலத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் அவர்கிட்ட காசு எதிர்பார்த்து என்ன செய்யல, பழகல. அவர் சபைக்கு நான் போயிருக்கேன், 2-3 காரியங்கள்ல அவருடைய சபையில போய் பார்த்துருக்கிறேன். சபை எப்படி நடக்கு, ஊழியம் எப்படி நடக்கு நான் பார்த்துருக்கிறேன். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், அதிகாரிகள் பலம் இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நாம் கர்த்தருக்காய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இடத்துல நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மாசம் மாசம் கூட்டம், ஊழியக்காரன் பலவிதமா கொண்டு வர்றது, தனக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி கொடுத்து கேரளாவில இருந்து மாந்திரிகவாதி மாதிரி குறி சொல்றதுக்கும் தீர்க்க தரிசனன்ற பேர்ல சில காரியங்களை செய்யறதுக்கும் ஆட்களை கொண்டு வந்து என்ன செய்யலாம், ஊழியம் நடத்தி கொண்டிருக்கலாம், கன்வென்ஷன் கூட்டம் நடத்தலாம், மக்களை வஞ்சிக்கிறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக. ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. தன்னை ஒரு பிராண்டா நினைக்கிறாங்க, தன்னை ஒரு தனித்துவவாதியா காண்பிக்க முயற்சி செய்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தானே ஒரு கடவுளை போல ஆக்கக்கூடிய நிலைமை வரும். அன்னைக்கு ஊழியம் செதறி போகும். எத்தனை ஊழியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். சாராள் நவரோஜி அம்மா ஆண்டருடைய ஊழியத்தை கனமுள்ள ஊழியமாய் செய்து மரித்து விட்டார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு பிறகு ஊழியம் இல்லை. பாலாசர் லாரி மிகப்பெரிய ஊழியம், பார்த்தாலே பேய் ஓடும். இங்க இருக்கிறார்னா 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேய் என்ன செய்யும், ஓடும். அப்படிப்பட்ட கனமுள்ள ஊழியத்தை செய்தவர் கடைசியில் நான் தான் கடவுள்னு சொல்லி செத்து போயிட்டார். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை பெரிய ஊழியக்காரங்களை சொல்லணும், எத்தனை ஊழியக்காரங்களை உங்களுக்கு தெரியும். பிரபலமா ஊழியம் செஞ்சு கடைசியில அவங்களுக்கு பின்னாடி அந்த ஊழியமே நடக்காது. பேருக்காக, பெருமைக்காக, மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக ஊழியம் செய்யாதிருங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறேன். நீங்களும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒருபோதும் மனுஷன் நம்மளை பெருமையா பேசணும், புகழ்ச்சியா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா ஒருத்தனை உயர்த்துவதும் ஒருத்தனை தாழ்த்துவதும் கர்த்தர் கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு. அவருக்கு பேரே நியாயாதிபதி. தேவன் ஒருவரே நியாயாதிபதியாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் பயந்து ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யணும். எவன் ஊழியத்தையும் அழிக்க கூடாது, எவன் சபையில் இருக்கிறவனை ஆத்துமாவை திருடக்கூடாது. உனக்கு கர்த்தரை தெரிஞ்சிருக்கு, உன்னைய கர்த்தரை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா நீ எழுந்து என்ன செய்ய, உன் கால தேசத்துல வை, நடந்து போ, சுவிசேஷங்களை அறிவி, ஆத்துமாக்களை ஆதாயம் செய், பிதா குமாரன் பரிசுத்தாவினால என்ன செய்ய, ஞானஸ்தானம் கொடு. கர்த்தர் உன் சபையில ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பார். அதை விட்டுட்டு நானும் ஊழியக்காரன் அப்படின்னு ஒரு சபையில இருக்கிற ஆத்துமாக்களை அந்த சபையிலிருந்து பிரிச்சு கொண்டு போய் ஊழியம் செய்கிறதுனால நீ எந்த விதத்திலும் கர்த்தருக்கு முன்பதாக ஊழியக்காரன் அல்லவே அல்ல, இருக்க முடியாது. நீ செய்கிற ஊழியத்து நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படவே மாட்டார். உன் பணத்தை வச்சு நீ சபையை கட்டலாம், அது வெறும் கட்டடம் தான். அது ஒரு நாளும் தேவன் சபையாக அங்கீகரிக்க மாட்டார். மனுஷனை ஏமாத்தி அதன் மூலமா நீ ஊழியம் செய்யலாம், அது கடவுளுக்கு உண்மையாக ஒரு நாளும் ஊழியம் அல்லவே அல்ல, இருக்க முடியாது. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஏமாறக்கூடாது. அவன் அங்க கூப்பிட்டான், அவன் இங்க கூப்பிட்டான், நான் அங்க போனேன், நான் இங்க போனேன், அங்க போனேன், அப்படியே கீழே உழுகுறாங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் பேய். அந்த சபையில எல்லாம் சாத்தான் தான் இருக்கான். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியா இருந்து கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டாலும் ஓடோடி வருகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். இதாவை எங்கும் தொழுது கொள்ள முடியும். அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைன்னு பேரு போடும் போதே அங்க இருக்கக்கூடிய சபைகள் என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. இவன் சபையை ஆட்டைய போட போறான், இவன் ஆத்துமாக்களை திருட போறான், இவன் இருக்கிற சபையெல்லாம் என்ன செய்ய போறான், மொட்டை அடிக்க போறான். அங்க இருக்கிற ஊழியர்கள்லாம் பயந்தாங்க. அவர்கள் பயந்தது அவர்களுக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருந்து எவன்லாம் ஆத்துமாவை கொண்டு வண்டி பிடிச்சிடலாம் அங்கெல்லாம் போறானோ, கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருக்கிற சபையை மொட்டை அடிப்பான். சொல்ல முடியாது, இங்க பக்கத்துல கூட இடம் வாங்கி அப்படியே கொண்டு வந்து இங்க சபையை கட்டுவான். கடைசியில் இங்க இருக்கிற சபை மொட்டை அடிக்கப்படும். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பிரியப்படுத்தும்படி, தேவனை சந்தோஷப்படுத்தும்படி ஊழியம் செய்கிறவர்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் தேவனை பிரியப்படுத்தும்படி, தேவனை சந்தோஷப்படும்படி உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு நாளும் பேருக்காக, பெருமைக்காக, பணத்துக்காக, சுய லாபங்களுக்காக என்ன செய்யாதீங்க, உங்க வாழ்க்கையை
பிசாசுக்கு வித்து போட்டுறாதீங்க. வித்து போடுகிறவன் கூடயும் ஐக்கியத்தை என்ன செய்யாதீங்க, வைக்காதிருங்கள். எப்பொழுதும் உண்மையாய் தாழ்மையாய் இருக்கிறவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய தவறு என்ன? பெருமை என்கிற வலையில் விழுந்தேன், பெருமைப்பட்டேன், பெருமையை தேடினேன், வீண் புகழ்ச்சியை நாடினேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நாம நம்முடைய தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். கிருபையினாலே நம்ம உயர்த்தப்படுவோம். அப்ப உயர்வு வேண்டுமா? முதல்ல தேவன் பார்க்கிறது தாழ்மை. பெருமை என்றால் என்ன? எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நான் மட்டும்தான் சரி, நான் தான் அதிகம் தெரிஞ்சவன், என்னை எல்லாரும் மதிக்கணும். இது பெருமை இருந்தா இதெல்லாம் இருக்கும். அப்ப தேவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாய் இருக்கிறார். அப்ப உயர்வு எப்படி வரும்? வராது. அல்லேலூயா. இரண்டாவது ஒழுங்கின்மை, ஆவிக்குரிய ஒழுங்கின்மை. ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம், ஆவிக்குரிய கட்டுப்பாடு வேண்டும். அல்லேலூயா. சோம்பேறியின் ஆசை நிறைவேறாது, உழைப்பாளியின் ஆத்துமா புஷ்டியாகும். நீதிமொழிகள்ல சாலமோன் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார். அல்லேலூயா. அப்ப பலர் ஜெபம் செய்கிறார்கள், ஆனால் ஒழுக்கம் இல்லை. பலர் ஊழியம் செய்யறாங்க, ஒழுக்கம் இல்லை. அப்ப ஜெபம் பண்ணா ஒழுக்கம் இருக்கணும், ஊழியம் பண்ணா ஒழுக்கம் இருக்கணும், சபையை நடத்தினா ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் என்றால் பரிசுத்தத்தை சொல்றேன். பரிசுத்தம் இல்லாம உயர்வு வராது. யோசேப்பு பரிசுத்தமா இருந்ததினாலே தேவன் அவனை உயர்த்தி அதிகாரியா மாத்தினார். அல்லேலூயா. தாழ்மையா இருந்தா அதனால கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். பெருமை பட்டிருந்தா யோசேப்பு அடியா இருப்பான். தாழ்மை இல்லாம இருந்தா யோசேப்பு அடிமையா இருந்து அப்ப அடிமையாவே செத்து போயிருப்பான். பரிசுத்தம் இருந்ததினால தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவனுக்கு பிறந்த 2 குழந்தைகளை கர்த்தர் கோத்திர பிதாக்களாய் மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப தூக்கம் இல்லை, நேரத்தை மேனேஜ் பண்ண தெரியல, டெய்லி வேதத்தை கையில எடுக்கல, கடன் வந்துருச்சு, கட்டுப்பாடு இல்லை, வேலை செய்கிற இடத்துல நேர்மை இல்லை, திருட்டுத்தனம் வந்துருச்சு, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினா அப்படித்தான் இருக்கும். சோம்பேறியா இருந்து வேலை செஞ்சா ஏமாத்துவ முதலாளிய. கடன் வாங்கி பழகுனா தொடர்ந்து கட்டுப்பாடு இல்லாம கடன் வாங்குவ. கடவுள் ஒழுக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு? நாம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோடு கூட வாழ்க்கை வாழுவதற்கு. கிருபை சோம்பேறிக்கான லைசன்ஸ் கிடையாது. கிறிஸ்தவர்களை கிருபை இன்னைக்கு சோம்பேறி ஆக்கிக்கிட்டு இருக்கு. கிருபை கிருபை கிருபை, தேவ கிருபை இருக்கு, அப்படி இப்படி இப்படின்னு நம்மளை பலவிதமா நம்மளை என்ன செய்யறாங்க, குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கிருபை சோம்பேறியாக ஆக்கக்கூடாது. கிருபை நம்மளை சுறுசுறுப்புள்ளவர்களாய் நம்மளை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தள்ளி போடும் மனம் 3வது. முதல்ல பெருமை, 2வது ஒழுங்கின்மை, 3வது இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கிறோம், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு வந்தோடனே மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். இப்படியே தள்ளி போடுகிற மனமும் ஆபத்து. ஒரு மனுஷன் உயரணும்னா அவனுக்கு பெருமை இருக்கக்கூடாது, 2வது ஒழுங்கின்மை இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இதுல 3வது பார்த்தீங்கன்னா தள்ளி போடுகிற மனதை எடுத்துடணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உயர்வு வரவே வராது. இன்னைக்கு உண்டானதை இன்னைக்கு செஞ்சிருவோம், நாளைக்கு உண்டானதை இன்னைக்கு செய்யக்கூட முயற்சி செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். வேலை செய்யும் போது வெளிநாட்டுல 10 வருஷத்துக்கு தேவையான முழு விதமான திட்டத்தை நாங்க போடுவோம். 6 மாசத்துக்கு தேவையான எல்லா விதத்தையும் முதல்ல உருவாக்கி வச்சிருவோம். இன்னைக்கு வேலை செய்யறோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்த இன்னைக்கே நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப 6வது மாசம் கழிச்சு ஒரு பொருள் அன்னைக்கு உற்பத்தி பண்ணோம்ல, அது எதுக்குன்னா அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் வரப்போறதுக்காக உற்பத்தி பண்றது. அப்படிப்பட்ட வேலைகளை நாங்க அப்படி செய்வோம். திட்டமிட்டு நிறுவனத்தில் வேலை செய்வோம். வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது, பாம்பேல வேலை செய்யும் பொழுது, சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் போது
என் சிவகாசியிலே வேலை செய்யும் போது அப்படித்தான். அப்ப தள்ளி போடுகிற மனம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. ஒரு சின்ன தூக்கம், சின்ன ரெஸ்ட் என்ன வந்துருமா, பெரிய பெரிய இழப்பை, நஷ்டத்தை கொண்டு வந்துடும். அப்ப ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொல்றார், லோத்துனுடைய குடும்பத்துக்கு சொல்றார், அந்த மாதிரி அழிவை கொண்டு வர போறேன், நீங்க பார்க்கிற சமபூமி எங்கும் நிக்க கூடாது, தூரத்தில் இருக்கிற மலை இருக்கு பாருங்க, அங்க ஓடிருங்க அப்படின்றார். உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், அங்க செத்து போயிடுவோம். அது வர்றதுக்கு லேட் ஆகும், எல்லா மக்களும் அழிஞ்ச பிறகு அப்புறம் தானே நமக்கு வரும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா செத்து போயிடுவோம். அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. கடைசியில பார்த்தாரு ஆண்டவர் தேவதூதன், எப்பா நீ அவங்க கையை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே விட்டுருப்பா அப்படின்ட்டாப்ல. அவங்க கிளம்பல. 2 குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் லோத்துனுடைய மனைவி தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்து ஊருக்கு வெளியில விட்டுட்டு உடனே ஓடுங்க அப்படின்ட்டார். அங்க போயிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்த உடனே அந்த லோத்தினுடைய மனைவி உப்பு தூணா மாறிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் அங்க இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் போய் நக்கி பார்த்துட்டு வராங்க, உப்பா இருக்கா இல்லையான்னு. ஹல்லேலூயா. ஆமா, பைபிள் உண்மையா பொய்யா அப்படின்னு இங்க இருந்து ஒரு கூட்டம் கிளம்பி போகுது. போய் அங்க போய் என்ன செய்யுது, அந்த உப்பு தூணை நக்கி பார்க்குது, இது லோத்தா அப்படின்னு நக்கி பார்க்குது. அப்ப தள்ளி போடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை கடவுள் செய்ய சொன்னாரு, குடும்பத்துல செய்யணும் அப்படின்னு வந்துட்டா உடனே செய்யணும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்து கசப்பு, மன்னிக்க முடியாத மனசு. நீயும் பரலோகம் போக மாட்ட, நீ யாரை மன்னிக்கலையும் அவனும் பரலோகம் போக முடியாது. உன் பாவத்தை அவனும் மன்னிக்கணும், அவன் பாவத்தை நீயும் மன்னிக்கணும். நீ பிறனுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால் உன் பரமபிதா உன் பாவத்தை என்ன செய்ய மாட்டாரே, மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் சொன்னார், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப நாம பரலோகம் போவதற்கும் மற்றவர்கள் பரலோகம் போவதற்கும் சாவி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிப்புக்குள்ளதான் இருக்குது. கசப்ப வச்சுக்கிட்டே இருந்தா நீயும் பரலோகம் போக முடியாது, உன் கூட இருக்கிறவங்களும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனவே மன்னிக்க பழக வேண்டும். மன்னிக்கிறது மூலமாகத்தான் உயர்வு வரும். அப்ப எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா இருந்தவர்களை, எங்களுக்கு விரோதமா செயல்பட்டவர்களை, எங்களை கெடுத்தவர்களை, எங்களை நாசமாக்கினவர்களை, எங்களோடு போராடினவர்களை இப்பொழுது நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை மன்னிக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய கசப்பு எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க. அவங்கள நாங்க நேரடியா பார்த்தா அவங்கள நாங்க பார்த்து ஸ்தோத்திரம் செய்து அவளை நாங்கள் அன்போடு கூட அரவணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை இப்பொழுதே கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்துல சொல்லுது 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, கசப்பான வேர் எழும்பி கலக்கம் உண்டாக்காதபடி கவனமாயிருக்கணுமா. அப்ப கசப்பு என்ன பண்ணும், கலக்கம் உண்டாக்கும், வேதனையை தரும், கண்ணீரை தரும், வாழ்க்கையில உயர்வை தராது, தோல்வியை தரும், வெற்றியை தராது, தோல்வியை தரும், ஜெயத்தை தராது, தோல்வியை தரும். அப்ப விடுதலை வேணுமா, உயர்வு வேணுமா, எங்க கசப்ப நமக்குள்ள வராதபடி நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கசப்பு இருந்தால் ஜெபத்திற்கு தடை, கசப்பு இருந்தா சிந்தனை இருளாய் மாறிடும், கசப்பு இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் முடக்கப்படும், கசப்புகள் இருந்தா உறவு ஐக்கியங்கள் கெட்டு போகும். உயர்வு வேண்டுமா, ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறார். அந்த கதவுக்கு பேரு மன்னிப்பு என்கிற கதவு. அல்லேலூயா. அப்ப மன்னிப்பு என்கிற கதவை திறந்து நமக்குள்ள இருக்கிற கசப்புகளை எடுத்து போட்டு தொடர்ந்து மன்னித்து 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 நாம் வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா. 5வது, தவறான ஆலோசனை. நாம மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது, மற்றவங்க தவறான ஆலோசனை கொடுத்தா கேட்கவே கூடாது. தவறான உறவு, யாரெல்லாம் தப்பான நபர்கிட்ட நாம பழகிட்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட நபர்கிட்ட இருந்து நம்மளுடைய என்ன செய்யணும், உறவை துண்டிக்க வேண்டும். தப்பான உறவு வேண்டாம், தப்பான ஆலோசனை வேண்டாம். அதனாலதான் சங்கீதம் 1 ரொம்ப தெளிவா இருக்கு. வாழ்க்கையில உயர்வதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யார் ஆசீர்வதிக்கப்படுவா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராதவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப சிலர் எதிரி என்று நினைக்கிறார்கள்,
ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எதிரி இல்லாமலேயே சில உறவுகள் உங்களை கீழே இழுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கீழே இழுக்கும், விசுவாச வாழ்க்கையிலிருந்து கீழே இழுக்கும். பக்தியை எடுத்துரும், பரிசுத்தத்தை எடுத்துரும், நமக்குள்ள இருக்கிற உண்மையை என்ன செய்யும்? எடுத்துரும். நமக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை என்ன செய்யும்? எடுத்து போட்டுரும். அப்படிப்பட்ட உறவு கிட்ட இருந்து நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உறவை துண்டித்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா நம்ம கூட வச்சுக்கிட்டே அலைவோம் சில பேரை, நபர்களை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பத்தி மற்றவங்க கிட்ட தப்பு தப்பா பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன செய்வாங்க? தப்பு தப்பா பேசுவாங்க. நம்ம குடும்பத்தை குறித்து தப்பு தப்பா பேசுவாங்க. சில இடங்களில் சபையை குறித்து தப்பு தப்பா பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட எதிர்மறையா பேசுகிற நண்பர்களை விட்டு விலகிடணும். குறிப்பா சோம்பேறியா இருக்கிறவங்க விலகிடணும். பாவத்தை சாதாரணமாக்கும். பாவம் செஞ்சா பரவாயில்ல, இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல, எல்லாரும் செய்யறாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ற கூட்டத்திலிருந்து முதல்ல வெளியேறணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகப்படுத்தாத ஆலோசனை நமக்கு வேண்டாம். கூட இருந்து ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்னா, கீழே இருக்கிறவங்க கிட்ட சும்மா வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். கீழே இறங்கி அவங்க எங்கே விழுந்து இருக்கிறாங்களோ அவருடைய கரத்தை பிடித்து வெளியே வாங்க அப்படின்னு இழுத்து கொண்டு வந்து நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்கல்ல, அப்படிப்பட்ட நபரோடு கூட நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உறவு யார் தெரியுமா? இயேசுநாதர் மட்டும்தான். அல்லேலூயாங்களேன். பாவ சேற்றுக்குள்ளே கிடந்து அவர் கரத்தை பிடித்து நம்மளை தூக்குகிறார். பள்ளத்தாக்குக்குள்ள இருந்த கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்குகிறார். சாபமான இடத்துல இருக்கும் கர்த்தர் தூக்குகிறார். இருளுக்குள்ள கிடக்கிறோம் தூக்குகிறார். சாத்தானுடைய போராட்டத்துக்குள்ள கிடக்கிறோம் தூக்குறார். அப்படிப்பட்ட உண்மையான ஊக்கப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு உறவு இயேசுநாதர் மட்டும்தான். நம்முடைய உறவை இயேசுநாதர் கிட்ட மட்டும் வச்சா போதும், கர்த்தர் நம்மளை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்படின்னா என்ன? அவன் வாழ்க்கையில உயரவே மாட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வடைஞ்சிருவான். அப்ப யாரெல்லாம் பாவம் செஞ்சுட்டு தன் பாவத்தை மறைச்சு வாச்சு நாடகம் நடிகர்களை போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? உயர முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே பாவம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டுடைய சமூகத்துக்கு வாருங்கள். உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்துங்கள். உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். நான் இந்த பாவம் செய்து விட்டேன், இதை நான் செய்து விட்டேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இதை அன்போடு சொல்கிறேன். பாவத்தில் வாழ்ந்து உயர்வுக்காக ஜெபித்தால் ஒரு நாளும் பரலோகத்துக்கு அந்த ஜெபம் போகாது. பாவத்தில் வாழ்ந்துகிட்டு நான் விசுவாசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆண்டவர் இயேசு இயேசு என்னை விடுவிக்கிறார் அப்படின்னு என்ன கூப்பாடு போட்டாலும் சரி, உங்கள் ஜெபம் என்ன செய்ய முடியாது? உங்க வீட்டுக்கு வெளியே கூட போகாது. பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே தடை, அதை எடுத்துருங்க, பரலோகத்திற்கு உங்கள் ஜெபம் போகும். அது என்ன அப்படின்னா பாவம், மறைமுகமான பாவம், மறைவான பாவம். மறைவான பாவத்திற்கு என்னை விலக்கி அருளும் என்று பக்தன் ஜெபித்தது போல நாமும் மீண்டும் பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையுடன் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கின்றார். அதனாலதான் ஆனா அவர் பாவத்தை நேசிக்கல, அதனாலதான் பாவத்துக்காக அவர் மரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில நாம செஞ்ச தவறு இந்த 6 தான். இதை நாம விட்டுட்டோம்னா போதும். அல்லேலூயா. பொறுமையில இருந்தா வெளியே வந்துருங்க, தாழ்மைப்படுங்க. ஒழுக்கம் இல்லாம இருந்தா ஒழுக்கத்தை கொண்டு வாங்க. தள்ளி போடுகிற மனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு சோம்பேறி மாதிரி இல்லாம சுறுசுறுப்புள்ளவர்கள் என்ன செய்யுங்க? மாறுங்க. கசப்பை எடுத்துட்டு மன்னிக்கக்கூடிய மனதுல வாங்க. தவறான உறவு, தவறான ஆலோசனை இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இயேசு கிட்ட சரியான ஆலோசனை கேட்க பழகுங்க. மறைவான பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறைவான பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகள் மூலமாய் வருகிற தடைகள், அதை எப்படி ஜெயிக்கலாம்? பைபிள் அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. பல வருடங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். எதிரிட்ட இருந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு.
எதிரிகள் உண்மையிலேயே ஒரு தடையா? ஆம். ஆனால் தேவன் அனுமதித்த எதிரி உங்களை அழிக்க முடியாது. சில பேருக்கு சில எதிரிய ஆண்டவர் நியமிச்சிருப்பார். எஸ்தர், முர்தேகாய், அந்த சொந்த ஜனங்கள். அங்கே ஆமான் என்கிற ஒருத்தன் வாரான். அவன் எதிரிதான். அவன் ஜனங்களையே அழிக்க, யூத ஜனங்களை அழிக்க அவன் எழும்பினான். ஆனா அழிக்க முடியாது. யோபுடைய குடும்பத்தில் எதிரி வராங்க, சாத்தான் வரான். தேவன் அனுமதித்த எதிரி. ஆனா யோபுவை அழிக்க முடிஞ்சா? இல்ல. எல்லாம் அழிஞ்சு இரட்டத்தனையான ஆசீர்வாதமாய் அவனுக்கு திரும்ப கிடைச்சிச்சு. பிள்ளைகள் செத்து போனாலும் மறுபடியும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். இந்த உலகத்திலேயே அவர்களை மாதிரி பிள்ளைகள் இல்லை, அவ்வளவு சௌந்தரியமுள்ள அழகுள்ள பிள்ளைகளாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தா கூட அது தேவன் அனுமதித்த எதிரிகளா இருந்தா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். உங்களை உயர்த்தும்படிக்கு அந்த எதிரிகளை ஒரு படிக்கட்டா நம்ம நினைச்சுக்கிறோம். அல்லே சொல்ல மாட்டீங்களே? இருக்காங்க எதிரி, நமக்கு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் எதிரி, என்ன வேலை செஞ்சாலும் எதிரி, ஊழியத்துக்கு போனா எதிரி, விசேஷம் சொன்னா எதிரி, ஊழியக்காரனே சபைக்கு தீ வைக்கிறான். ஆராதனைய நம்ம புதுசா ஒரு ஊர்ல போய் கிராமத்துல போய் தொடங்கணும்னா ஊழியக்காரன் என்ன செய்யறான்? அதை என்ன செய்யறான்? தீய பறிச்சு கொளுத்துறதுக்கு அடையாளமா ஏதாச்சும் புறணிய பேசி விட்டுறான். நான் அப்படிதான் வம்சாவரத்துல ஊழியம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இதோட 11 வருஷம் ஆச்சு. நான் ஒரு சின்ன வயசுல ஊழியத்தை என்ன செய்யறேன். அப்படி செய்யும் போது ஊழியத்தை யாரு கெடுப்பான் அப்படின்னு பார்த்தா ஊழியக்காரன் தான் வந்து கெடுக்கிறான். என் ஊழியத்தை அப்படிலாம் கெடுத்து பார்த்தாங்க. கர்த்தர் என்னுடன் இருந்தார். அவங்க மேல ஆண்டவர் கிருபை இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னைக்கும் ஊழியத்துல இருக்கிறாங்க. ஏதோ ஆண்டவர் கிருபையால. அது அவர்கள் புரிந்து கொண்டால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில் கூட நம்முடைய தலைமை போதவர் ஒரு சாட்சி சொன்னாங்க. புதுப்பட்டியில முத ஊழியத்தை ஆரம்பிச்சு போகும்போது ஊழியக்காரனே தீய கொளுத்தி என்ன செஞ்சான்? போட்டான். ஒரு சின்ன கிடுக மேஞ்சு அதுல ஒரு 10 ஆத்துமா வச்சு அதுல சுவிசேஷத்தை சொல்லி ஜப கூட்டம் மாதிரி, வீட்டு கூட்டம் மாதிரி நம்ம நடத்தி தொடர்ந்து இந்த கிராமத்துல ஒரு சபையை நம்ம என்ன செய்வோம்? உண்டாக்குவோம் அப்படின்னு உன்னதமா எங்கேயோ இருந்தவரை அழைச்சு கொண்டு வந்து ஊழியம் செய்ய வச்சா, யார் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களே எதிரிகளா மாறினாங்க அப்படின்னு சொன்னார். இங்கேயும் அப்படித்தான். ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்தவங்களே ஊழியத்துக்கு எதிரி, ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்தவங்களே ஊழியத்துக்கு எதிரி. கர்த்தர் நம்மளை அழிய விட மாட்டார். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்கும். அல்லேலூயா. 3 வகையான தடை இருக்கு. ஒன்னு வாயால வர்ற தடை. எப்படி? ஒன்னு என்ன தடை? வாயால வர்ற தடை. எதிரிகள் என்ன சொல்லுவாங்க? நீ உயர மாட்ட, நீ தோத்து போயிருவ, உன் சபை மூடிரும், உன் ஊழியம் மூடிரும், நீ விட்டுட்டு போயிருவ, உன் வாழ்க்கையில நீங்க வாழ முடியாது, நீ எப்படி உன் பிள்ளைகளை கரை சேர்க்கிறன்னு பாக்குறேன், நீ எப்படி இடம் வாங்குறன்னு பாக்குறேன், நீ எப்படி வீடை கட்டுறன்னு பாக்குறேன், நீ எப்படி வண்டி வாங்குறன்னு பாக்குறேன், நீ எப்படி இருக்கிறன்னு பாக்குறேன் அப்படின்னு நினைச்சுவாங்க. வார்த்தைகளினாலே தடைகளை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? வாயால் வர்ற தடை. உனக்கு திறமை இல்லை, உன்னால செய்யவே முடியாது இப்படி சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். இது எதுக்கு சொன்னார் நிறைய பேருக்கு தெரியாது. வாயினால் வர்ற தடைகளை எதிர்ப்பதற்காக சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. வாயால வர்ற தடை அப்படின்னு சொல்றாரு. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அவன் சொல்ற வார்த்தை உன்னை தாக்காது, நீ சொல்ற வார்த்தை அவனை தாக்கும் அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு செய்வனை வைக்கிறவன், பில்லி சூனியம் வைக்கிறவன் எப்படி மந்திரங்களை ஓதுவான்ல, கை கால் என்ன செய்யணும்? விளங்கக்கூடாது, அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையில உயரக்கூடாது, அவன் நாசமா போகணும்னு இப்படியே குறி சொல்றவனும் செய்வனை வைக்கிறவனும் பில்லி சூனியத்தை ஏவுறவனும் நினைச்சுமா சொல்லிக்கிட்டே இருப்பான். இருட்டு ரூமுக்குள்ள போயிட்டு ஒரு விளக்க பத்த வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே சொல்லுவான். இதை கேட்டு போய் நீங்க யாரும் செஞ்சிடக்கூடாது வெளியில போய். அல்லேலூயா.
ஆமாம், நல்ல ஐடியா கொடுக்குறாரு. குறி சொல்கிறதுக்கும் பில்லி சுனி வைக்கிறதுக்கும் செய்வனை வைக்கிறதுக்கும் ஐடியா சொல்கிறாருன்னு நீங்கள் வெளியில் போய் பண்ணிடக்கூடாது. அவன் தன் மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு கெட்டதை சொல்கிறான். அந்த கெட்டதை சொல்கிறான்ல, அவனை எதிர்த்து நாம நல்லதை சொல்றதுக்கு கர்த்தர் வைத்திருக்கின்றார். நான் வாழ்க்கையில் உயர்வேன் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தினால நான் நல்லா இருப்பேன், நான் இடம் வாங்குவேன், நான் வீடு கட்டுவேன், என் கடவுள் எனக்கு, என் தெய்வம் எனக்கு, என் இயேசு எனக்கு இதெல்லாம் ஆசீர்வாதமா ஆக்கி கொடுப்பார். இப்படி நீங்க சொல்ல 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 உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ இப்படியாக குற்றப்படுத்துவாய், அதுக்கு பவரே இல்லாம ஆயிரும். அல்லேலூயா. அதனால யாராச்சும் உங்களை பார்த்து நீ நல்லா இருக்க மாட்ட, நீ வாழ்க்கையில உயர மாட்ட, உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது, உன் வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிரும்னு எவன்லாம் நம்மளை பார்த்து சொல்றானோ, உன் ஊழியம் நல்லா இருக்காது, உன் சபை மூடிரும், உன் ஆத்துமாலாம் ஓடிரும் அப்படின்னு எவன்லாம் சொல்றானோ, அவனுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சபையே, மனவாட்டியே, எதிரியின் வார்த்தை அல்ல, தேவ வார்த்தை தான் உங்கள் எதிர்காலத்தை எழுத போகிறது. தேவன் உங்களுக்கு அன்பாய் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்கள் கையில் கிடைப்பதற்கு எத்தனை எத்தனை மனிதர்கள் தங்கள் ஜீவனை இரத்த சாட்சியாக கொடுத்திருக்கிறார்கள் என்று உணர வேண்டும். அதனால அந்த அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒரு நாள் நினைச்சாதீங்க, பயப்படாதீங்க, பதறாதீங்க. என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு பின்பாக நீங்க திரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தேவனால் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அப்ப முதல்ல வாயால வர்ற தடை, இரண்டாவது சதி, அப்புறம் பொய் குற்றச்சாட்டு. யோசேப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்கள் துரோகம் செய்தார்கள், பொய் குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. அப்ப இன்னைக்கு பொய் வழக்கு போடுறாங்க, பொய்யான வழக்கு போடுறாங்க. இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, அது இது அப்படி இப்படின்னு பொய் வழக்கு போட்டா 2 வருஷம் ஜெயிலு. பொய் வழக்கு போட்டா நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுக்கும். அதுவும் ஒரு மத போதகருக்கு மேல பொய் வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன செய்யும்? தன்னுடைய கண்களை வைக்கும். ஒரு தனிநபர் மேல ஒரு பொய் வழக்கு போடுறதுக்கும் ஒரு மத போதகராக இருந்து இருக்கிறவர் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது பைபிள்லயும் இருக்கா? இருக்கு. அப்ப கடவுள் இந்த விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறார். வாழ்க்கையில உயர்வதற்கு எது தடைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இரண்டாவது சதி என்று சொல்லப்படுகிற, சதி குழி பறிக்கிறாங்கல்ல, சதி என்று சொல்லப்படுகிற பொய் வழக்கு. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை முடிவுதான். ஆனா சிறைச்சாலை அவனுக்கு அரண்மனையாய் இருந்தது. அல்லேலூயா. அது வாசலாய் இருந்தது. அவன் சிறைக்கு போலனா அவன் ராஜாவாக முடியாது, யோசேப்பு. அப்ப ஊழியக்காரங்க ஜெயிலுக்கு போறதுக்கு கூட பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையின் பக்கம் நிற்பார். எத்தனை பொய் வழக்கு போட்டு நீ அவதூறு, நீ வாழ்க்கையை கெடுத்து, ஊழியத்தை கெடுத்து, நாசம் பேரை கெடுத்து நீ நாசம் பண்ணணும்னு நீ நினைச்சா கூட தேவன் உண்மையின் பக்கம் நிற்கிறார். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனா கூட யோசேப்புக்கு சிறைச்சாலையை ஒரு படிக்கட்டாக மாற்றினார். சிறைச்சாலையை ஒரு அரண்மனையாக கர்த்தர் மாற்றினார். சிறைச்சாலையை ஒரு உயர்வுக்கு உண்டான வாசலாக கர்த்தர் மாற்றினார். அதிலே அவன் சந்தோஷமாக, அவன் நீதிமானாக, அவன் என்ன செஞ்சான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். அண்ணன் தம்பிலாம் வந்துட்டாங்க, பல வருஷம் ஆயிடுச்சு, பிச்சை எடுத்து வர்றான். எங்க ஊரெல்லாம் பஞ்சம் ஆயிடுச்சு, எங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போச்சு, எங்க குடும்பமெல்லாம் நாசமா போச்சு, தொடர்ந்து சாபமா வந்துருச்சு, என்னன்னு புரியல, அறியல, உங்களை தேடி வந்திருக்கோம், எங்க கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன செய்யுங்க? தானியம் கொடுங்க, சாப்பிடணும். நாங்க மட்டுமல்ல, எங்களோடு வேலை செய்யறாங்க சில பேர், எங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கிறாங்க, எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? வாழணும். எங்க வாழ்க்கை கொஞ்சம் மேல வரணும்.
நீங்க என்ன செய்யுங்க, இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தானியம் கொடுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, யோசேப்பை பொய் வழக்கு குற்றச்சாட்டு போட்டு சிறைச்சாலைக்கு தள்ளின யோசேப்புடைய சகோதரர்கள் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சு. அல்லேலூயா. அங்கே யோசேப்பு சொல்லுகிறார், ஆண்டவரை போல சொல்லுகிறார், அன்பின் ஒரு தெய்வத்தை போல சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் எனக்கு தீமை நினைத்தீர்கள், நீங்க எல்லாரும் எனக்கு தீமை செஞ்சீங்க, பொய் வழக்கு போட்டீங்க, அடிமையா வித்தீங்க, அப்பாட்ட போய் புலி அடிச்சிருச்சுன்னு பொய் சொன்னீங்க, அவன் செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. ஆனால் தேவன் எனக்கு நன்மை நினைத்தார், தேவன் எனக்கு நன்மை செய்தார், இன்றைக்கு நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கடவுள் பக்கம் நாம நின்று கடவுள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படிப்பட்ட நிலைமையும் நாம சந்திக்க தயாராக உண்மையுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தமான பிள்ளைகளாய் நாம இருந்தா யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப வாயால வர்ற தடை, அப்புறம் சதி என்று சொல்லப்படுகிற பொய் வழக்கு, இதுல இருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். இதெல்லாம் தடையா இருக்கு. மூணாவது தடை ஆவிக்குரிய எதிர்ப்பு, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய எதிர்ப்பு இதுதான் பயங்கரமா இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஆட்டி படைக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. எதோட யுத்தம்? சாத்தானோட தான் நமக்கு யுத்தம். எந்த மனுஷனோடையும் நமக்கு சண்டையோ கிடையவே கிடையாது. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. அவன் யாரு? அவன் பாவமே செஞ்சாலும், அவன் நமக்கு எதிர்ப்பாவே செஞ்சாலும், அவனும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் தான். அவன் எந்த ஜாதியா இருந்தாலும், நீ எந்த ஜாதியா இருந்துட்டு போ, உலகம் சொல்ற மாதிரி நீ எதெல்லாம் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு நீ திரியிறியோ, நீ எந்த ஜாதியாவனா இருந்துட்டு போ, நீ நானும் ஒண்ணுதான். அல்லேலூயா. உனக்கு எனக்கும் சண்டையே கிடையாது, உனக்கு எனக்கும் சண்டையே கிடையாது. நீ ஊழியக்காரன் தான், நானும் ஊழியக்காரன் தான். நீ ஆண்டவர் விசுவாசிக்கிற, நானும் விசுவாசிக்கிறேன். நீ சபையை நடத்துற, நானும் சபையை நடத்துறேன். உனக்கு விசுவாசி இருக்கு, எனக்கு விசுவாசி இருக்கு. நம்மளை எல்லாம் ஆண்டவர் தான் ஊழியக்காரனா ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார். உனக்கும் எனக்கும் சண்டை இல்லை. சொல்லுங்களேன், உனக்கு எனக்கும் சண்டை கிடையாது. நமக்கு சண்டையே பிசாசு கூட தான், நமக்கு சண்டையே வானமண்டல பொல்லாத ஆவிகளோட தான். அல்லேலூயா. ஒருவேளை நீயா உனக்கு நீயே நினைச்சுக்கிட்டு நானும் நீயும் சண்டைக்காரனாச்சா, உனக்குள்ள பிசாசு தான் இருக்குன்னு அர்த்தம். அதை போய் உனக்கு இருக்கிற விசுவாசிகிட்ட போய் அதை நீ தூண்டி விட்டீங்கன்னா உனக்குள்ள நிச்சயமா 100% என்ன இருக்கு? அசுத்தாவி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சபைக்கு சபைக்கு சண்டை தூண்டி விடுறது, சபைக்கு சபைக்கு கலகத்தை ஏற்படுத்தி விடுறது, சபைக்கு சபைக்கு பொறாமைகளை தூண்டி விடுறது, இப்படியெல்லாம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் 100% தனக்குள்ள பிசாச வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கு. அது ஆவியினோட தான் சண்டை, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சண்டை கிடையவே கிடையாது என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சில தடைகள் மனிதனால் வருவதில்லை, சில தடைகள் பிசாசு மூலமா நமக்கு வருது. அதற்கான தீர்வு என்ன? அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கண்ணீர் ஜெபம் கிடையாது. எங்கெல்லாம் கண்ணீர் ஜெபம் இல்லையோ அங்க பிசாசு அதிகமா வருவான். எங்கெல்லாம் கோபம் அதிகமா இருக்கோ அங்க பிசாசு வருவான். எங்கெல்லாம் சண்டையும் கலகம் அதிகமா இருக்கோ அதிகமா பிசாசு அங்க இருப்பான். எங்க எல்லாம் பழி வாங்குகிற சுபாவம் வருகிறதோ அங்க அதிகமா சுத்தாவி இருக்கும். அல்லேலூயா. அப்ப இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நாம ஜெயிக்கணும். அதுக்கு தேவ பலத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீர் ஜெபத்தை நாம செய்யணும். கோபம் இருந்தா கோபத்தை விட்டுறணும், அன்புள்ள பிள்ளைகளா மாறணும், சமாதானமா போயிடணும், சண்டை போடவே கூடாது. பிரிஞ்சு போயிருந்தா ஒற்றுமையோடு கூட திரும்பி வரணும். ஒற்றுமைக்கு வரமாட்டேன்னு விடாப்புடியா நின்னுக்கிட்டு இருந்தா உனக்குள்ள உன் சபைக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்கு. இது மூலமா கிராமத்தில் உள்ள மக்கள்கள் எப்படி இருப்பாங்கன்னா சபிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. பிசாசுனுடைய போராட்டம் கிராம மக்களை நிச்சயம் பாதிக்கும். இதுக்கு பைபிள்லயே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் கோபத்தோடு இருக்கிறார்களோ கோபத்தை விட்டு விடுங்கள், அன்புக்குள் வாங்க. யாரையெல்லாம் சண்டை என்கிற நினைப்போடு இருக்கிறீர்களோ சமாதானத்துக்கு திரும்பி வாங்க.
யாரெல்லாம் பிரிவினையோடு கூட இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒற்றுமைப்படும்படி என்ன செய்யுங்க, வாங்க. யாரெல்லாம் பழி வாங்குகிற சுபாவத்தோடு இருக்கிறீர்களோ மன்னித்து மறப்போம் என்கிற சுபாவத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க. யோசேப்பு பழி வாங்குகிற சுபாவத்தை வைக்கவில்லை, அவர் சமாதானத்தை, அன்பை, ஒற்றுமைப்படுத்த விரும்பினவராய் இருந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஏமாத்தினா, சொத்தை ஏமாத்திட்டு போனவன் தான். ஆனா திரும்பி வரும்பொழுது ஏசா யாக்கோபை மன்னித்தான் என்று பார்க்கிறோம். நாங்களும் உங்களை மன்னிக்கிறோம். ஆத்துமாவை திருடி கொண்டு போய் தனக்குத்தானே நீங்கள் சபையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கலாம், தனி ஊழியம் என்று சொல்லலாம், நானும் ஒன்று பெரியவன் என்று காண்பிக்கலாம். ஆனால் நீங்கள் திரும்பி வந்தால் உங்களை நாங்கள் பழி வாங்க மாட்டோம். மன்னித்து மறந்து ஆண்டுடைய அன்பில் இணைக்கப்பட்டவர்களாய் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரு 7 விதமான ஒரு காரியம் இருக்குது. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம தேட வேண்டும். அல்லேலூயா. அப்போ உயர்வு என்பது நமக்கு ஒரு லட்சியமாக இருந்தா தேவன் தூரம் போகிறார். தேவன் முதலாவது இருந்தா உயர்வு தானா வரப்போகுது. அல்லேலூயா. இரண்டாவது தாழ்மை என்கிற வாழ்க்கை. தேவனுடைய வல்லமையான கரத்தின் கீழ் நம்மை தாழ்மைப்படுத்தினால் அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தாழ்மை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. மூணாவது, ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். காலையில் என் குரலை கேட்பீர். காலை ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு தேவை அதிகால ஜபம். நாலாவது, நம்முடைய நாவை பரிசுத்தமாக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாவின் கீழே ஆண்டவர் மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய நாவின் கீழே என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். உன் வாயிலிருந்து வருகிற ஒரு சொல் உயர வேண்டும், கிருபையில் இருக்க வேண்டும். எதிரிகளில் நமக்கு ஒரு படிக்கட்டு, தேவன் என்னை உயர்த்துகிறார், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும் ஒழிய இதற்கு மாற அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. 5, விசுவாசம் வேண்டும். விசுவாசத்திலே நாம் கிரியைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம், கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. 6வது, எதிரிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எதிரிகளை ஆசீர்வதிங்க. இதுதான் கிங்டம் பவர், பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரிகளை ஆசீர்வதிக்கிறது முடியுமா? உன்னால முடிஞ்சா கிங்டம் பவர் உனக்குள்ள இருக்கு, பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கு. அப்பத்தான் நீ ஊழியத்தில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்பப்படுத்துகிறவர்களை, உபத்திரவப்படுத்துகிறவர்களை, சத்துரு போல இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க. நீங்க நல்லா இருங்க, நீங்க எப்படி இருங்க, நல்லா இருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் உடைஞ்சிரும். இனிமே வாயை திறந்து சொல்லணும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்காங்களோ அவங்கள பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நீ நல்லா இருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க வருமானம் ஆசீர்வாதமா இருக்கும். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வேலை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தொடர்ந்து உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது காரியம், கொடுப்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 11:25 படி தாராளமாய் கொடுக்கிறவன் புஷ்டி ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் தரித்திரத்திலும் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடி யாராச்சும் வந்து உதவி கேட்டா நிச்சயமா நம்ம உதவி செய்யணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. காணிக்கை விஷயத்திலும் அங்க அப்படித்தான் சொல்றாரு. ஏழையை பார்த்து தான் சொன்னார். அவள் தன்னிடத்தில் இருக்கிறத மனப்பூர்வமா உற்சாகமா செலுத்தினா, அதனால அவள் ஆசீர்வாதத்துக்கு தகுதி அடைந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால நம்ம கிட்ட யார் வந்து என்ன கேட்டாலும் நாம தாராளமா கொடுப்போம். கொடுத்துட்டு சொல்லி காட்டுற கூட்டம் நாம கிடையாது. இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க
கொடுத்துட்டு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன வராது? உயர்வு வராது. கொடுத்ததை எப்போதும் சொல்லி காண்பிக்க கூடாது, கொடுத்ததை திரும்பி கேட்கவும் கூடாது. கடவுளுக்காக கொடுத்தால் கடவுள் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இறுதி ஜெபம். கண்களை மூடி நாம் நம்மை தாழ்த்துவோம். அன்பான தேவ பிள்ளையே, உங்களை உயர்த்த வேண்டியது மனிதன் இல்லை, உங்களை உயர்த்த வேண்டியது தேவன். உங்கள் தவறுகள் திருத்தப்பட்டால், உங்கள் தாழ்மை வாழ்க்கை வளர்ந்தால், உங்கள் ஒழுக்கமுள்ள ஜீவிதம் நிலைத்திருந்தால், உங்கள் விசுவாச அறிக்கை பேசப்பட்டால், உங்கள் எதிரிகள் கூட உங்கள் உயர்வுக்கு காரணமாய் மாறுவார்கள். இன்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் தாழ்த்தப்பட்ட நிலை இன்றோடு முடிவடைகிறது. உங்கள் உயர்வுக்கு தடையாயிருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைகிறது. உங்களுக்கு விரோதமாய் பொய் குற்றச்சாட்டு, பொய் வழக்கு, உங்களுக்கு விரோதமாய் அவதூறுகள் பேசியிருக்கிற எல்லா பேச்சுக்களும் இப்போது விழுகிறது. தேவன் உங்களுக்கு சாதகமான கதவை திறக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்று உயர்வு ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள், நம்புங்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காய் நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலையாக நீர் கொடுத்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உடைய வாழ்க்கையில் உள்ள பெருமை, ஒழுங்கின்மை, கசப்பு, பாவத்திற்கான காரணங்கள், தவறான ஆலோசனைகள், தவறான உறவுகள், எதிரினுடைய சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையினாலே உடைத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உமது நேரத்தில் ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர், புதிய வாய்ப்புகளை தருவீர், புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது, புதிய சாதகமான சூழ்நிலைகள் கர்த்தர் உருவாக்குகிறீர். ஆண்டவரே, காரணமான வாசல்கள், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. மீண்டும் ஒரு விசையாய் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த திருச்சபை மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர், மகிமை பொருந்திய ராஜா, சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு சர்வலோகங்களையும் ஆளுகை செய்கிற கர்த்தர், உன் பாதங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.